அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது நான் வந்து கைபர் போர்ல வந்து ஒரு 3 சம்பவம் சொல்லியிருந்தேன். அதில வந்து ஒரு சம்பவத்த வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன். இது வந்து 2வது சம்பவம். அதாவது எப்படின்னா வந்து கைபர் கைபர் வந்து கோட்டை வந்து முற்றுகையிடப்பட்ட உடனே வந்து அதாவது ஒரு யூத தலைவருடைய ஆடுகள்லாம் வந்து ஒரு மனிதர் வந்து அத வந்து கண்காணிச்சிட்டு இருந்தாரு. கண்காணிச்சுட்டு மேய்ச்சிட்டு இருந்தாரு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, "அல்லாஹ்வின் தூதரே, அதாவது இந்த ஆடுகள் வந்து யூதனுடைய ஆடுகளா இருக்கு. நான் வந்து இத எப்படி அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறது?" அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ வந்து அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்களாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க என்ன சொன்னாங்களாம், இந்த மாரி நீங்க வந்து என்ன செய்யணும்னா வந்து, அதாவது கோட்டையினுடைய முகப்புல வந்து இந்த ஆட்டினுடைய முகத்த வந்து காட்டுங்க. இந்த ஆடுகளுடைய முகத்த காட்டுன உடனே, அது வந்து டக்குன்னு வந்து அங்க போயிரும். போய் வந்து அவங்க அங்க போன உடனே வந்து அவங்க யூதர்கள் வந்து அத கூட்டிட்டு போயிருவாங்க அப்படின்னாங்களாம். அதாவது இது வந்து எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னா வந்து, அதாவது தன்னையும் கருத்தில் கொண்டு, பிறரையும் கருத்தில் கொண்டு, அதாவது ஏற்கனவே அவர் வந்து அந்த ஆடு மேய்க்கிறவர் வந்து ஒரு முஸ்லீமா இருந்தாரு. அதனால வந்து அவங்க முஸ்லீமா இருந்தனால முஸ்லீம் ஆயிட்டாங்க. அதனால வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன பண்ணாங்க அப்டின்னா வந்து, அதாவது அதாவது அமானிதம். அந்த அமானிதத்த வந்து நம்ம வந்து அவங்கள்ட்டயே ஒப்படைச்சிரணும். நம்ம வந்து இந்த ஆடுகள வந்து வச்சுக்கிடக்கூடாது அப்டின்ட்டு. இப்போ வந்து போர்லலாம் கிடைச்ச பொருள்கள்லாம் வந்து நம்ம வந்து அத வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதில வந்து தவறு இல்ல தான். இருந்தாலும் வந்து அதாவது அதாவது யூதர்கள் வந்து அங்க 2, 3 மாசம் தங்கி இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கறி சமைப்பாங்க. அப்புறம் வந்து அவங்களுக்கு ஆடுகள்லாம் தேவைப்படும். அந்த மாரி உள்ள சூழ்நிலைகள்லாம் இருக்கு. அதாவது போர்ல உள்ள செல்வங்கள வந்து நம்ம வந்து எடுக்கலாம். அப்போ அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த விஷயங்கள வந்து அவங்க செய்யல. ஏன்னா வந்து அதாவது இந்த புதிதா வந்து இஸ்லாத்துக்கு வந்தவருக்கு வந்து அதாவது நாணயம் கெட்டுப் போகும். அப்புறம் வந்து ஒரு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஆயிரும். அதனால வந்து நம்ம வந்து என்ன செய்யணும் அப்டின்னா வந்து அந்த பொருள்கள வந்து நீங்க வந்து அவங்கள்ட்டயே ஒப்படைச்சிருங்க அப்டிம்பாங்க. இது வந்து எப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியா இருக்கு அப்டின்னா வந்து, அதாவது உண்மையிலேயே வந்து இது ஒரு வியக்கத்தக்க நிகழ்ச்சியா இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து இதே மாரி தான் வந்து அவங்க வந்து எல்லாமே பார்த்து பார்த்து செய்வாங்க. அதே மாரி தான் வந்து இந்த ஒரு ஆடு மேய்க்கிற இந்த கைபருடைய 2வது சம்பவமும் இப்படித்தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் நீங்க வந்து அழுத்துனீங்கன்னா வந்து நாங்க போடுற வீடியோலாம் கிடைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.